Hello guys, chapter 14 holding companiesல இருக்கக்கூடிய formats தான் பார்க்க போறோம். இது வந்து working notesக்கான format தான். இதை நம்ம prepare பண்ணாதான் நம்மளால வந்து consolidated financial statement prepare பண்ண முடியும். So first working notesக்கான format பார்த்துடலாம். First வந்து நம்ம holding and minority ratio வந்து கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு சில சம்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருவாங்க 75% ஷேர் வந்து ஹோல்டிங் கம்பெனி எடுத்துக்கிட்டாங்கன்ட்டு. அப்போ 100ல் 75 போயிடுச்சுன்னா 25 அப்போ 25 வந்து மைனாரிட்டி ரேஷியோவாக இருக்கும். அதாச்சும் சப்சிடரி கம்பெனியோட ஷேர்ஸோட ரேஷியோவாக இருக்குமா. அது மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்கன்னா நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒரு சில கேசஸில் வந்து தரமாட்டாங்க, ஷேர்ஸ் எவ்வளோ ஓன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரேஷியோ வந்து தந்திருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா எஸ் லிமிட்டடில் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதாச்சும் ஷேர் கேபிட்டல் அமௌண்ட் இருக்கும்ல எஸ் லிமிட்டடுக்கு, அந்த ஷேர் கேபிட்டல் அமௌண்ட் டிவைடட் பை ஒவ்வொரு ஷேரையும் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்படின்ற ருபீஸ் கொடுத்துருப்பாங்களா 10 ஈச் அப்படின்னா 100 ஈச்சுன்ட்டு. ஸோ டிவைடட் பை 10 இல்லைனா 100 கொடுத்தோன்னா 100 இப்படி நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் வந்து எஸ் லிமிட்டடில் இருக்குன்னு தெரிஞ்சு. நெக்ஸ்ட்டு ஷேர்ஸ் அக்யர்டு பை ஹெச் லிமிட்டட் இன் எஸ் லிமிட்டட். அதாச்சும் ஹெச் லிமிட்டட் வந்து எவ்வளோ ஷேர்ஸை வந்து ஓன் பண்ணியிருக்காங்க வாங்கியிருக்காங்க எஸ் லிமிட்டட் கிட்ட இருந்து அப்படின்ற ஷேர்ஸை மட்டும் இங்கே எழுதணும். அது வந்து கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ரெயிட்டாக. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்குமா. இது வந்து சப்சிடரியோட ரேஷியோ, அதாச்சும் மைனாரிட்டியோட ரேஷியோ. இது வந்து ஹெச் லிமிட்டட் எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கினாங்கன்னு அவங்க தான் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்களா அந்த ரேஷியோ. அதை வந்து நம்ம எழுதிப்போம். இதை வந்து ஹெச் லிமிட்டடோட ரேஷியோ, இது வந்து சப்சிடரியோட ரேஷியோவாக எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு ரெவென்யூ ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரெவென்யூ ப்ராஃபிட்ன்றது வந்து கரண்ட் இயர் ப்ராஃபிட்டை தான் நம்ம ரெவென்யூ ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அதோட ஃபார்மேட் என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு சப்சிடரியோடது தான் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு மைனஸ் கேபிட்டல் ப்ராஃபிட். கேபிட்டல் ப்ராஃபிட் வந்து பேலன்ஸ் ஷீட் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க கேபிட்டல் ப்ராஃபிட்டுன்ட்டு, அதை எழுதிக்கணும். கேபிட்டல் ப்ராஃபிட்டுன்றது வந்து எஸ் லிமிட்டட் நம்மளுக்கு கொடுத்த ப்ராஃபிட், அதாச்சும் முந்தைய வருஷத்தோட ப்ராஃபிட்டை தான் கேபிட்டல் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ரெவென்யூ ப்ராஃபிட் கிடச்சிடும். கேபிட்டல் ப்ராஃபிட் தான் நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். சப்சிடரியோட அமௌண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஜென்ரல் ரிசர்வ் வந்து பேலன்ஸ் ஷீட்லேயே கொடுத்துருப்பாங்க, அதோட சப்சிடரி கம்பெனியோட வேல்யூவை யூஸ் பண்ணணும். ப்ளஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அங்கே பிஎன்எல் அக்கௌண்ட்டுன்னு போட்டு பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்களே, அதை வந்து ஆட் பண்ணிக்கணும் சப்சிடரியோடது. நெக்ஸ்ட் ஆட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்குமா. அதோட நம்ம என்ன பண்ணோம், ரெவென்யூ ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணோம். ரெவென்யூ ப்ராஃபிட் மட்டும் மொத்த அமௌண்ட்டும் ரெவென்யூ ப்ராஃபிட் மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த அமௌண்ட்டை இங்கே என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா. இதுதான் வந்து கேபிட்டல் ப்ராஃபிட். இந்த கேபிட்டல் ப்ராஃபிட் கிடச்சிச்சுல, இதில் வந்து நம்ம ஹெச்சுக்கும் அப்புறம் எஸ் லிமிட்டட்க்கும் ஹோல்டிங்க்கும் சப்சிடரி கம்பெனிக்கும் பிரித்து தரணும். அந்த ரேஷியோ கண்டுபிடிப்போம்ல, அந்த ரேஷியோ படி பிரித்து தரணும் ரெண்டுத்துக்குமே. நெக்ஸ்ட்டு இங்கே ரெவென்யூ ப்ராஃபிட்டையுமே நம்ம வந்து ஹோல்டிங் கம்பெனிக்கும் சப்சிடரி கம்பெனிக்கும் ரேஷியோ படி பிரித்து தரணும். நெக்ஸ்ட்டு மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். இது வந்து மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னாலே என்னது, சப்சிடரி கம்பெனி தான். ஸோ ஃபுல்லாகவே சப்சிடரி கம்பெனியோட வேல்யூ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மைனாரிட்டி ஷேரோட ஃபேஸ் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா மைனாரிட்டியோட ஷேர் கேபிட்டல் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது இன்ட்டு அதோட ரேஷியோ இருக்குல்ல மைனாரிட்டி ரேஷியோ, அதை இன்ட்டு பண்ணி டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து மைனாரிட்டி ஷேரோட ஃபேஸ் வேல்யூ கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் மைனாரிட்டி ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட். கேபிட்டல் ப்ராஃபிட்டில் நம்ம இங்கே சப்சிடரிக்கு பிரித்து கொடுக்குறோம்ல அந்த அமௌண்ட், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒரு அமௌண்ட் கிடைக்குமா. அது கூட ப்ளஸ் மைனாரிட்டி ஷேர் ஆஃப் ரெவென்யூ ப்ராஃபிட், மைனாரிட்டி ஷேரோட ரெவென்யூ ப்ராஃபிட்டை எழுதிக்கணும். மைனாரிட்டிக்கும் இங்கே கண்டுபிடிப்போம்ல ரெவென்யூ ப்ராஃபிட்டில் ரேஷியோ, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்குமா. இதுதான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். இதை வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைட் காமிப்போம். நெக்ஸ்ட்டு மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் குட்வில் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா அமௌண்ட் பெய்டு பை ஹெச் லிமிட்டட். அதாச்சு இது எங்கே இருக்கோன்னா ஹெச் லிமிட்டட் வந்து இவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க எஸ் லிமிட்டட் கிட்டேருந்து அப்படின்ட்டு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணி அப்படின்ட்டு. அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே அவுட்டர் காலமில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் பர்ச்சேஸ். அதாச்சு ஹெச் லிமிட்டட் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்களா எஸ் லிமிட்டட் கிட்டேருந்து, அதோட
அந்த ஷேர்ஸோட ஃபேஸ் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா எஸ் லிமிட்டடோட ஷேர் கேபிட்டல் இருக்கிற அமௌண்ட்டு அது இன்டூ ஹெச் லிமிட்டடோட ரேஷியோ படி நம்ம பிரிச்சோம்னா ஃபேஸ் வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதை இன்னர் காலமில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஹோல்டிங் கம்பெனிஸ் கேபிட்டல் ப்ராஃபிட். கேபிட்டல் ப்ராஃபிட்டில் நம்ம ஹோல்டிங் கம்பெனிக்கும் பிரித்து கொடுத்துருப்போம்ல ரேஷியோ படி, அதை வந்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதிக்கணும். இப்போது மைனஸும் ப்ளஸ்ஸாக, ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம வெளில போட்டுட்டு இங்கே அவுட்டர் காலமில் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அது வந்து குட்வில் அப்படின்னா கேபிட்டல் ரிசர்வாக இருக்கும். ஒரு இங்கே மேலே இருக்க வேல்யூ வந்து அதிகமாக இருந்து கீழே இருக்க வேல்யூ வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு குட்வில். இதுவே மேலே இருக்க அமௌண்ட் கம்மியாக இருந்து கீழே இருக்க அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து கேபிட்டல் ரிசர்வ். அதாச்சும் நம்ம மைனஸ் பண்ணும்போது இங்கே மைனஸில் வந்துச்சுன்னா அது கேபிட்டல் ரிசர்வ், ப்ளஸில் வந்துச்சுன்னா அது குட்வில். ஓகேவா? ப்ரொவிஷன் ஃபார் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் இன் ஸ்டாக்னா ஒரு கூட்ஸை வாங்கியிருப்பாங்க, அந்த வேல்யூவும் அதை விற்றதுக்கான வேல்யூவும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். இதுதான் ஒர்க்கிங் நோட்ஸ். இதை போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம்.